الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله قال النبي صلى الله عليه وسلم من بكى من خشية الله حرم الله عليه النار أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தங்களுக்கு முன்பதாக ஓதி காண்பிக்கப்பட்ட திருமறை வசனம் அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். மோமின்களே, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களே, அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய திக்ரின் காரணமாக, நினைவின் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய பயம் வருவதற்கான நேரம் இன்னுமா வரவில்லை என்பதாக நம் போன்ற மோமின்களை பார்த்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறார். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். மோமின்களுக்கு அல்லாஹுடைய நினைவின் காரணமாக அல்லாஹோடு பயப்படக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா? அல்லாஹுடைய கேள்வி, 40 வயதை அடைந்து விட்டால் அல்லது 50 வயதை அடைந்து விட்டவர்களாக இருக்கலாம், 60 வயதை அடைந்தவர்களாக நாம் எல்லாம் இருக்கலாம். அல்லாஹ் நம் எல்லோரையும் பார்த்து கேட்கிறான், இன்னுமா அல்லாஹுடைய பயம் உங்களுக்கு வரவில்லை? அல்லாஹுடைய அச்சம் உங்களிடத்திலே வரவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹுடைய நினைவின் காரணமாக உங்களுடைய உள்ளங்களிலே இன்னுமா பயம் வரவில்லை? அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹுஷூ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல்லாஹுடைய அச்சத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய அரபு வார்த்தை இது. அன் தக்ஷஅ குலூபுஹும். ஹுஷூ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள், ஹுஷூ என்று சொன்னால்
மோமின்களுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு நிலை அது. அந்த நிலை வரும் பொழுது அல்லாஹுடைய கண்ணியம் அவர்களிடத்திலே வந்துவிடும். அல்லாஹுடைய மரியாதை அவர்களிடத்திலே வந்துவிடும். அல்லாஹுவை பற்றி பயம் அவர்களிடத்திலே வந்துவிடும். அப்படி அல்லாஹுடைய கண்ணியம், மரியாதை, பயம் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் இதற்குத்தான் ஹுஷூ என்பதாக சொல்வது உண்டு. இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலை யாரிடத்திலே வந்துவிடுமோ அவர்கள் அல்லாஹுடைய கட்டளைகளை விடுவதும் விஷயத்திலே பயப்படுவார்கள். அல்லாஹ் என்ன செய்ய சொல்லி இருக்கிறானோ, ஏவி இருக்கிறானோ அந்த விஷயங்களை அவர்கள் விட்டுவிட்டு வாழ்வதிலே அவர்களுடைய வாழ்க்கை பயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்பதாக தடுத்திருப்பானோ அந்த விஷயங்களை செய்வதிலே பயப்படுவார்கள். இதுதான் ஹுஷூ, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய விஷயம். அல்லாஹுடைய அவாமிர்கள் அதை விடுவதிலே பயப்படுவார்கள், கட்டளைகளை விடுவதிலே பயப்படுவார்கள். அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்வதிலே பயப்படுவார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஐவேளை தொழ வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. ரமலானிலே நோன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. பொருளாதார வசதி இருக்கும் என்று சொன்னால் ஜகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது, இதெல்லாம் கடமை. இதை செய்யாமல் இருக்கும் பொழுது ஒரு பயம் வந்தால் அவர்களுடைய உள்ளத்திலே ஹுஷூ இருக்கிறது என்பது அடையாளம். அந்த உள்ளத்தில் இந்த நிலை இல்லை என்று சொன்னால் தொழுகையை விடும் பொழுது பயப்பட மாட்டார்கள். ரமலானிலே நோன்பை விடும் பொழுது பயப்பட மாட்டார்கள். பொருளாதாரம் இருந்தும் ஜகாத்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் பயப்பட மாட்டார்கள். பொருளாதாரம் இருந்தும் ஹஜ்ஜு செய்யவில்லை என்று சொன்னால் பயப்பட மாட்டார்கள். அதுபோல அல்லாஹ் தடுத்த விஷயங்களை செய்வதிலேயும் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ் வட்டி வாங்கக்கூடாது என்பதாக சொல்லி இருக்கிறான். வட்டி வாங்குவதிலே கொஞ்சம் கூட பயப்பட மாட்டார்கள். மது அருந்தக்கூடாது என்பதாக அல்லாஹ் தடுத்திருப்பான். மது அருந்தும் பொழுது பயப்பட மாட்டார்கள். விபச்சாரம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தடுத்திருப்பான். விபச்சாரத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்வை பயப்பட மாட்டார்கள். லஞ்சம் வாங்கக்கூடாது, அல்லாஹுடைய தடை, அதை செய்வதிலே பயப்பட மாட்டார்கள். என்ன காரணம்? உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சம் இல்லை. அல்லாஹுடைய அந்த ஹுஷூ, அச்சம் என்பது உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் தொழுகையை விடுவதிலே பயப்படுவோம், நோன்பை விடுவதிலே பயப்படுவோம், ஹஜ்ஜை விடுவதிலே பயப்படுவோம், ரமலானிலே தராவீகை விடுவதிலே பயப்படுவோம், பொருளாதாரம் இருக்கும் பொழுது ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பதிலே பயப்படுவோம், அந்நிய பெண்களை பார்ப்பதிலே பயமில்லை என்று சொன்னால், அல்லாஹ் தடுத்த ஒரு ஹராமை செய்கிறோம் என்று சொன்னால், மது அருந்துகிறோம் என்று சொன்னால், விபச்சாரத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால், வட்டி வாங்குகிறோம் என்று சொன்னால், லஞ்சம் வாங்குகிறோம் என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்கிறோம் என்று சொன்னால், அத்துணையும் ஹராம். இந்த ஹராமை செய்வதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். 40 வயது வந்தும் ஒன்றும் அல்லாஹுடைய பயம் வரவில்லையா? இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களே, செய்யுங்கள் என்பதாக சொன்னதை செய்வது கிடையாது, செய்ய வேண்டாம் என்பதை தடுக்கும் பொழுது அதை செய்கிறீர்களே. அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். மோமின்களுக்கு அல்லாஹுடைய பயம் இன்னுமா வரவில்லை? அல்லாஹ் கேட்கிறார். எப்பொழுது வரும்? 50 வயதை கடந்து விட்டோம், 40 வயதை கடந்து விட்டோம், 60 வயதை கடந்து விட்டோம். இன்னும் எப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹுடைய பயம் வரும் என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக ஒரு உதாரணத்தை சொல்வார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான உதாரணம் சொல்வார்கள். மூமினுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய பயம் எப்படி இருக்க வேண்டும்?
ஒரு மனிதன் ஏதோ ஒரு வகையாக அவனை அறியாமலேயே சிங்கத்துக்கு அருகிலே போய் மாட்டிக்கொண்டான். அந்த சிங்கம் கூண்டிலே கிடையாது, வெளியிலே இருக்கிறது, வேறு எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையிலே சிங்கத்துக்கு அருகிலே போய் மாட்டிக்கொண்டான். இவன் இருப்பது கூட அந்த சிங்கத்துக்கு தெரியாது, அது எங்கோ பார்த்து கொண்டிருக்கிறது. அவனை இன்னும் தொடக்கூட கிடையாது. இந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்துடைய நிலை எப்படி இருக்கும்? சிங்கத்தின் மீது ஒரு பயம். இன்னும் எதுவுமே செய்யவில்லை அந்த சிங்கம், இவனை பார்க்க கூட கிடையாது. இமாம் கஸாலி அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், ஒண்ணுமே செய்யவில்லை, அவனுடைய கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும், உள்ளம் பதட்டப்படும், கிடுகிடுவின் என்பதாக நடுங்க ஆரம்பிப்பான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முஃமினுடைய உள்ளமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்திலே கஷ்டம் வந்தால்தான் நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவோம் என்பதல்ல, சோதனை வந்தால்தான் நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவோம் என்பதல்ல, நோய் வந்தால்தான் நாங்கள் அல்லாஹ்வை பயப்படுவோம் என்பதல்ல, ஏழ்மை வந்தால்தான் அல்லாஹ்வை நாங்கள் பயப்படுவோம் என்பதல்ல, கஷ்டங்கள் சோதனைகள் சிரமங்களை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அல்லாஹ்வை பயப்படுவோம் என்பதல்ல. ஒரு சிங்கத்தை பார்த்த உடனேயே அந்த சிங்கம் எதுவுமே செய்யவில்லை, இன்னும் சீண்டவில்லை, அடிக்கவில்லை, தொடவில்லை, இவனின் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அதற்கு அருகிலே இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய நினைக்கும் பொழுது ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே பயம் வேண்டும். உள்ளத்திலே இருக்கக்கூடிய தன்மைக்குத்தான் ஹுஷூ என்பதாக சொல்வோம். அது சில நேரங்களில் உடலிலேயும் வெளியிலேயும் தெரியலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு மனிதர் பள்ளி வாசலிலே தொழுது கொண்டிருந்தார். தொழுது கொண்டிருந்தவருடைய கரங்கள் கைகள் தாடியோடு இருந்தது. தாடியை தொழுகையுடைய நிலையிலே தாடியை கொண்டு விளையாடி கொண்டிருந்தார், கோதி கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய உள்ளத்திலே இறையச்சம் இருக்கும் என்று சொன்னால் இவருடைய உடல் உறுப்புகளும் இறையச்சத்தோடு அமைதியாக இருந்திருக்கும். தொழுகையிலே இவர் உள்ளச்சம் இல்லாததன் காரணமாக கரங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டுமோ, உடல் உறுப்புகள் எவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டுமோ, அது போன்ற நிலையிலே இவருடைய தொழுகை இல்லாததற்கு காரணம் இவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் கிடையாது. இறையச்சம் இல்லாதவர்களுடைய தொழுகை அது விளையாட்டாகத்தான் இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய பயத்தினுடைய பல அடையாளங்களை உலமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது என்பதற்காக பல அடையாளங்களை எழுதுகிறார்கள். அதிலே ஒன்று, ஒரு முஃமின் அதிகமாக அழுகுவான். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே அதிகமாக அழுகுவான், தனிமையிலே அழுகுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பக்கா மின் ஹஷ்யத்தில்லாஹ் ஹரமல்லாஹு அலைஹி நார், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுகுவாரோ அவருக்கு நரகம் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இது, பொய்யல்ல. அல்லாஹ்வை நினைத்து எவர் அழுகுவாரோ, மன் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் யார் அழுகுவாரோ, ஹர்ரம் அல்லாஹு அலைஹி நார், அல்லாஹ் அவரின் மீது நரகத்தை ஹராமாக்கி விடுவான். வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை அழுதாலும் நரகம் ஹராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் இப்படியும் சொல்வார்கள், தல்லர்ரஉ வபகு ஃபஇன்ன ஸமாவாதி வல் அர்ல வஷ்ஷம்ஸ வல் கமர வன் நுஜூம யபகுன மின் ஹஷ்யத்தில்லாஹ். வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அல்லாஹ்வை பார்த்து பயப்படுகிறது, அழுகிறது. சூரியன் அழுகிறது, வானங்கள் அழுகிறது, பூமி அழுகிறது, நட்சத்திரங்கள் அழுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்களும் மனிதர்களே அழுங்கள், அல்லாஹ்வை பார்த்து அழுங்கள். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, ஒரு நேரம் வரும் இரண்டும் நரகத்திலே போடப்படும். அல்லாஹுடைய உத்தரவின் பேரிலே இவைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் உதயமாகுவதும் அல்லாஹுடைய உத்தரவு அடிப்படையில் தான்.
ஒவ்வொரு நாளும் மேற்கே மறையக்கூடிய சூரியன் அல்லாஹ்வை நோக்கி கிழக்கை நோக்கி சென்று அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறது. யா அல்லாஹ், இப்பொழுது நான் எந்த திசையிலிருந்து உதயமாகட்டும்? அல்லாஹ் சொல்வான், கிழக்கிலிருந்து உதயமாகு. அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடைத்தான் மட்டும்தான் அந்த சூரியன் கிழக்கிலிருந்து உதயமாகும். அல்லாஹ் ஒரு நேரம் வரும், அல்லாஹ் சொல்வான், அதுவும் நடக்கும். கியாமத்து நாள், உலக அழிவு நாளில் அதுவும் நடக்கும். நீ எந்த திசையிலிருந்து வந்தாயோ அதே திசையிலே போய் உதயமாகும். மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும். அதுதான் கியாமத்து நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இவைகள் எல்லாம் அழிகிறது. சூரியன் பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, சந்திரன் பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, வானங்கள், பூமி எல்லாம் அழிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், நீங்களும் அழுங்கள். அல்லாஹு தஆலா அரபியை பொறுத்த வரைக்கும் கண் என்பதற்கு ஐனுன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். கண் என்பதற்கு ஐனுன் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படும். அதே ஐனுன் என்ற வார்த்தை உலகத்தில் நீர் ஊற்றாக வருமே, அதற்கும் ஐனுன் என்ப வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். சூஃபியாக்கள் சில விளக்கம் தருகிறார்கள். எப்படி ஊற்றிலே தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அந்த ஊற்று வீணாகி விடுமோ. சில நேரங்களிலே போர் போடுகிறோம், அந்த போரிலே தண்ணீர் இல்லை என்று சொன்னால் அதை மண் போட்டு மூடி விடுவோம். தண்ணீர் வராத ஊற்று எப்படி பயனற்றதோ அதுபோல சூஃபியாக்கள் சொல்கிறார்கள், அழுகை இல்லாத கண்களும் பயனற்றது. அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக அழாத கண்கள், எப்படி தண்ணீர் வராத ஒரு ஊற்று எந்த பயனும் இல்லாததாக இருக்குமோ அதுபோல அழுகை இல்லாத கண்களும் பலனற்றது என்பதாக சூஃபியாக்கள் சொல்லி தருவார்கள். எதற்காக வேண்டி மனிதன் அழுகிறான் என்பதையும் உலமாக்கள் பட்டியலிடுகிறார்கள். உலகத்திலே எதற்காக வேண்டி எல்லாம் நாம் அழுகிறோம்? சில நேரங்களிலே கஷ்டம் வரும், தாங்க முடியாது, அழுது விடுவோம். முசீபத்துகள் வரும் பொழுது நாம் அழுவது உண்டு, மனித இயல்பு. ஏதாவது கஷ்டம் தாங்கவே முடியவில்லை, அழுது விடுவோம். சில நேரங்களிலே நமக்கு பிடித்தமானவர்கள் நம்மை விட்டும் பிரிந்து விடுவார்கள், அந்த நேரத்திலே நாம் அழுவது உண்டு. ஒரு நிகழ்வை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரியமானவர்களாக இருந்தார்கள். எல்லா மகன்களை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிரியம் இருந்தது. சிறு வயதிலேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். அழுதார்கள். எவ்வளவு காலம் அழுதார்கள்? وَبِيَضَّتْ عَيْنَاهُ مِنَ الْحُزْنِ. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்கள் எல்லாம் வெள்ளையாகிவிட்டது. அழுது மகனை கைவிட்டு விட்டார்கள், தவற விட்டு விட்டார்கள். பிரியமான ஒரு மகன், அவர் போனதிலிருந்து அழுக ஆரம்பித்தார்கள். கண்கள் எல்லாம் வெள்ளை படர்ந்து விட்டது என்பதாக குர்ஆன் சொல்லும். وَبِيَضَّتْ عَيْنَاهُ مِنَ الْحُزْنِ فَهُوَ كَظِيمٌ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகன் இப்ராஹிம் அவர்கள் வஃபாத்தான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுகிறார்கள். அருகில் இருந்த தோழர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள், நபியே நீங்கள் அழுகிறீர்களா? எல்லோருக்கும் அழுகை வருவது இயல்புதான். மகன் வஃபாத் ஆகும் பொழுது, மகள் வஃபாத் ஆகும் பொழுது, தாய் வஃபாத் ஆகும் பொழுது, தந்தை வஃபாத் ஆகும் பொழுது, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய வஃபாத்துடைய நேரத்திலே எல்லோருக்கும் அழுகை வருவது இயல்பு. அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மகன் இப்ராஹிம் அவர்கள் இறந்த பொழுது அழுதார்கள். இது பிரிவினால் ஏற்படக்கூடிய அழுகை. சில நேரங்களில் நல்லோர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இது. குர்ஆன் ஓதுதலை கேட்டால் அழுகுவார்கள். குர்ஆன் ஓதுதலை கேட்டால் நல்லோர்கள் அழுவார்கள். குறிப்பாக சஹாபாக்களுடைய நிலை இது. குர்ஆன் ஓதப்படும் பொழுது அழுவார்கள். வைதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ. அல்லாஹ் சொல்வான், சஹாபாக்களுடைய நிலையை, அல்லாஹுடைய ரசூலுக்கு இறக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஓதப்படக்கூடிய அந்த வசனங்களை கேட்கும் பொழுது அந்த சஹாபாக்களுடைய கண்கள் கண்ணீராக வழிந்தோடும். அல்லாஹுடைய ஆயத்துக்களை ஓதும் பொழுது
சஹாபாக்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இது. ஒரு நபர் சொல்லி காட்டுவார்கள், நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் ஃபஜ்ர் தொழுது கொண்டிருந்தேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இமாமத்தை செய்தார்கள், ஃபஜ்ர் தொழுக வைத்தார்கள், சூரத்துல் யூசுப் ஓதிக்கொண்டிருந்தார்கள். நான் கடைசி சஃபிலே நின்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஆயத்து ஓதினார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். ஹஸரத் உமர் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்து ஓதினார்கள், இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். இந்த ஆயத்தை ஓதினார்கள், என்னுடைய கஷ்டத்தை, என்னுடைய கவலையை நான் அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் முறையிடுவேன் என்ற ஒரு ஆயத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதும் பொழுது தொழுகையிலேயே அழுகிறார்கள். இந்த அழுகையை கடைசி சஃபில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் கேட்டுவிட்டு சொன்னார், உமர் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். நல்லோர்களுடைய அடையாளம் பெருமக்களே. வலிமார்கள் அதுபோல நல்லோர்கள் பல ஆயத்துக்களை யோசித்து யோசித்து அழுகுவார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரே இரவிலே திரும்ப திரும்ப ஒரு ஆயத்தை ஓதி ஓதி அழுதார்கள். அம்தாசுல் யோம ஐயுகல் முஜ்ரிமூன், அம்தாசுல் யோம ஐயுகல் முஜ்ரிமூன், பாவிகளே நல்லோர்களை விட்டும் நீங்கள் பிரிந்து விடுங்கள் என்பதாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை பார்த்து அதை ஓதும் பொழுது ஒரு இரவு முழுவதும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதார்கள். மார்க்கம் சொல்ல வருவது இதுதான், கொஞ்சமாவது அல்லாஹுடைய பயம் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய பாவத்தை நினைத்து அல்லாஹ்வை பயந்து அழ வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ் சொன்ன தவறான ஹராமான விஷயத்தை அல்லாஹுடைய பயமில்லாமல் செய்து விட்டோமே என்பதாக பாவத்தை நினைத்து அழ வேண்டும். அப்படி ஒரு மனிதனுக்கு பாக்கியம் கிடைத்தால் உண்மையிலேயே நற்பாக்கியவான் அந்த அடியான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமை நாளிலே, கியாமத்து நாளிலே ஒரு மனிதன் பாவம் செய்திருப்பார், மஹ்ஷரில் நின்று கொண்டிருப்பார். யாராவது எனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்களா? யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இந்த அடியானை சொர்க்கத்துக்கு அனுப்பு, நரகத்தை விட்டும் பாதுகாத்தருள் என்பதாக யாராவது சிபாரிசு செய்ய மாட்டார்களா என்பதாக அந்த அடியான் நின்று கொண்டிருப்பான். யாருமே சிபாரிசுக்கு வரமாட்டார்கள். அந்த அடியானுடைய முகத்திலே உள்ள ஒரே ஒரு முடி சாட்சி சொல்லுமாம். பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபத்தஷ்ஹது தில்க ஷஅரது அன்னஹு கத் பகா ஃபித் துன்யா. ஒரு முடி அல்லாஹ்விடத்திலே சொல்லுமா, யா அல்லாஹ் இவன் உலகத்திலே பாவத்தை நினைத்து அழுதான். யா அல்லாஹ் இந்த அடியான் யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்தான், மறைமுகமாக தன்னுடைய பாவத்தை நினைத்து உலகத்திலே அழுதான். யா அல்லாஹ் இவனை மன்னித்து அருள், இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்பதாக அந்த முடி சொல்லும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹாதா அதீகுல்லாஹி தஆலா பிஷஅரிஹி. அவனுடைய முடியின் காரணமாக அல்லாஹ்வால் உரிமை விடப்பட்டவர், நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கொஞ்சமாவது பயப்பட வேண்டும். உலகத்திலே பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. வலிமார்கள் நல்லோர்கள் என்பதாக நினைக்கிறோம். அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா? நாம் பயப்படுவதாக இருந்தால் அல்லாஹ் எந்த விஷயத்திலே பயப்படுவோம்? அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும், நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதாக பயப்படுவோம். அமல்களே இல்லாத நாம் சொர்க்கம் வேண்டும் என்பதாக பயப்படுவோம், நரகத்துக்கு போகக்கூடாது என்பதாக பயப்படுவோம். நல்லோர்கள் வலிமார்களுடைய நிலை என்ன தெரியுமா? நிறைய அமல் செய்வார்கள், ஆனாலும் அழுவார்கள். நிறைய அமல் செய்வார்கள், இரவிலே தொழுகுவார்கள், நின்று தொழுகுவார்கள், தூக்கமே கிடையாது இரவிலே. ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, அவ்வளவு தொழுகுவார்கள், அவ்வளவு குர்ஆன் ஓதுவார்கள், அவ்வளவு தர்மம் செய்வார்கள், இரவிலே பார்த்தால் அழுகுவார்கள். அவர்கள் தொழுத இடத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் தண்ணீர் கண்ணீர் நீராக ஓடிக்கொண்டிருக்கும். ரபிஅத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, இரவிலே அழுது அழுது அந்த பெண்மணி அவர்கள் அவர்கள் அழுது அந்த கண்ணீர் பூமியிலே பட்டு அந்த இடத்திலே சில நேரங்களிலே புற்பூண்டுகள் எல்லாம் உண்டாகிவிடும். அவ்வளவு அழுகுவார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மோமின்களே நீங்களும் அழுது கொள்ளுங்கள், இந்த உலகத்திலேயே அழுது கொள்ளுங்கள். இங்கு அளவில்லை என்று சொன்னால்
நரகத்திற்கு போனதற்கு பிறகு நரகவாசிகளுடைய நிலையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நரகவாசிகள் இவ்வளவு அழுகுவார்கள், எவ்வளவு அழுகுவார்கள், அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள், ஆறுகளாக அவர்களுடைய கண்ணீர் ஓடும். சிறு சிறு படகுகளை விட்டாலும் கூட அந்த கண்ணீரிலே சிறு சிறு படகுகளும் போகும், அந்த அளவிற்கு அழுகுவார்கள். ஆனால் அப்பொழுது அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். நரகத்திற்கு போனதற்கு பிறகு ஆறுகள் ஓடக்கூடிய அளவுக்கு அங்கு போய் அழுவது எந்த பலனும் தராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்திலேயே அழுகும் பொழுது அந்த மனிதனுடைய அழுகை ஒரு ஈவினுடைய தலையினுடைய அளவுக்கு அழுகையினுடைய சொட்டு இருந்து விட்டாலும் அவருக்கு நரகம் ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அழுவதாக இருந்தால் இந்த உலகத்திலே அழுது கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், கொஞ்சமாவது அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால்தான் தொழுகையை விட மாட்டோம், நோன்பை விட மாட்டோம், ஜகாத்து கொடுப்பதை விட மாட்டோம், வசதி இருந்தால் ஹஜ் செய்வதை விட மாட்டோம், அதே நேரத்தில் ஹராம்களை செய்ய மாட்டோம், வட்டி வாங்க மாட்டோம், மது அருந்த மாட்டோம், போதைக்கு அடிமையாக மாட்டோம், அந்நி பெண்களை பார்க்க மாட்டோம், வேறு எந்த ஹராமியும் செய்ய மாட்டோம். எப்பொழுது உள்ளத்திலே அல்லாஹுடைய அச்சம் இருக்கும் என்று சொன்னால்தான் அந்த நிலை எப்பொழுது வரும் என்பதாக அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரக்கூடிய நேரம் இன்னுமா வரவில்லை? ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன் பெருமக்களே. அன்றைய காலத்திலே பகதாது போன்ற ஊர்கள், நகரங்கள், முஸ்லிம்கள் மட்டும் வாழ்ந்த நகரங்கள் அதெல்லாம். கூஃபா என்பது, பகதாத் என்பது, பசரா என்பது, அங்கு வழிபோக்கர்கள் இரவு நேரத்திலே கொள்ளைக்காரர்கள் நிறைய இருப்பார்கள். அதுபோல கொள்ளைக்காரர்கள் ஒரு தலைவர் ஒரு வீட்டிலே கொள்ளையடிப்பதற்காக வேண்டி இறங்குவார். இரவு நேரத்தில் ஓட்டை பிரித்து கொண்டு இறங்குவார். அன்றைய காலங்களிலே இரவுகளிலேயும் பெண்கள் குர்ஆன் ஓதினார்கள், அதிகாலை ஃபஜ்ர் நேரங்களிலேயும் குர்ஆன் ஓதினார்கள். அப்பொழுது ஒரு வயதான மூதாட்டி இந்த ஆயத்தை ஓதுவார், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைத்து மோமின்களுடைய உள்ளங்கள் பயப்படக்கூடிய நேரம் வரவில்லையா என்ற ஒரு ஆயத்தை கேட்ட உடனேயே ஃபுலைல் இப்னு இயால் பெரும் வலிமார்களுடைய தலைவர் அவர்களாக மாறினார்கள். ஆரம்பத்திலே கொள்ளை கூட்டத்துடைய தலைவராக இருந்தவர்கள் இந்த ஆயத்தை கேட்ட உடனேயே அப்படியே திரும்ப மேலே சென்று பிறகு வீட்டுக்கு முன்பதாக வந்து அந்த வயதான மூதாட்டி இடத்திலே பேசுவார்கள், தௌபா செய்வார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையே மாறும். இந்த ஆயத்தை கேட்டதற்கு பிறகு நம் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். மோமின்களே, ஈமான் கொண்டவர்களே, இன்னுமா அல்லாஹ்வை பயப்பட மாட்டீர்கள்? நம்மில் 50 கடந்தவர்கள் நிறைய பேர் பெருமக்களே, 60 கடந்தும் பள்ளிக்கு வராதவர்கள் நிறைய பேர், 70 கடந்தும் இன்னுக்கும் செல்போனுக்கு அடிமையான வயோதிரிகள் நிறைய பேர், பள்ளியின் பக்கம் வராத வாலிபர்கள் நிறைய பேர், பல குழந்தைகளுக்கு தகப்பன ஆன தந்தைகள் பள்ளிக்கு வராமல் செல்போனுக்கு அடிமையானவர்கள் நிறைய பேர். என்ன காரணம் தெரியுமா? எதையோ காரணமாக சொன்னாலும் ஒரே காரணம் இதுதான், உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் கிடையாது. அல்லாஹுடைய பயம் இருந்தால் பாங்கு சொன்னவுடன் பள்ளிக்கு வருவோம். அல்லாஹுடைய பயம் இருந்தால் ரமலானுக்கு முன்பதாக நோன்புக்கான தயாரிப்பில் ஏற்படுவோம். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான், எப்பொழுது தான் பயப்படுவீர்கள்? அல்லாஹ் நம்மை உண்மையிலே அல்லாஹை பயப்படக்கூடியவர்களாக வாழும் காலமெல்லாம் அல்லாஹை பயந்து அல்லாஹ் ஏவிய விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களை தவிர்த்து வாழ்வதற்கும் உண்டான நல்ல பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, சேலம் மஸாஹிருல் உலூம்